வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனியன் சிக்கன் ஃப்ரை. இதற்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய பெல்லாரி ஆனியன் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், கிரைண்ட் பண்ணி. ஒன்று வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நமக்கு 2 காடமம் எடுத்திருக்கிறேன், ஏலக்காய், 2 க்ளோவ்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சோம்பு எடுத்திருக்கிறேன், ஒரு பே லீஃப் எடுத்திருக்கிறேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, சின்னமன் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் இப்போ போட்டு இதை டெம்பரிங் பண்ணிடலாம், தாளிச்சிடலாம். அதுக்கப்புறமா அந்த இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சாப்ட் ஆனியனை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிடலாம், சாட்டே பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆனியன் பேஸ்ட்டை போட்டு அதுவும் நல்ல அந்த பச்சை வாசனை போக வதக்கிடலாம். ஆனியன் இந்த அளவு ப்ரௌன் ஆகணும். இதுக்கப்புறமா நம்ம ஆனியன் பேஸ்ட்டை போட்டு அந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது சிம்பிளான டிஷ் தான், நிறைய இதுக்கு பொருட்கள்லாம் தேவையில்லை, லெஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேணும். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது பச்சை மிளகா பேஸ்ட்டு, சில்லி பேஸ்ட்டு. இது என்கிட்ட இருந்தது அதனால் போடுறேன். நீங்கள் முழுசாக வேணாலும் போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இது வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ போடுறது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன் நான். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ட்ரை மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நான் டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி சேர்க்குறேன். இதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி, கிமின் பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இப்போ போடுறது, மிளகு பொடி. இதுக்கப்புறமா சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் தான், மிளகா பொடி. பார்த்து போடுங்க, மிளகா பொடி போடுறோம், மிளகு பொடி போடுறோம், பச்சை மிளகா போடுறோம். என்னோடய மிளகா பொடி காரம் ஜாஸ்தி இருக்காது, அதனால் நான் இது எல்லாமே சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ போடுறது வந்து நாட்டுக்கோழி இது, அதனால தான் நான் குக்கர் திரும்பமா எடுத்துருக்கிறேன், இல்லாட்டினா ஃப்ரைங் பேன்லேயே பண்ணியிருக்கலாம். இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இது சீக்கிரமாக ஆகிடும், குயிக்காகவும் பண்ணிடலாம். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, நானுக்கு, ரொட்டிக்கு, ரைஸ்க்கு, இட்லி தோசாக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் வேகணும், அதனால இப்போ குக்கரில் ஒரு 15 மினிட்ஸ் போல் நான் வைக்க போகிறேன் கவர் பண்ணி. என்னோடய ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்போ போடுறது சால்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ் வேணும். இப்போ போடுறது கரம் மசாலா. நம்ம ஏற்கனவே தாளிக்கும் போது இது கிராம்பு, பட்டை, ஏலக்காய்லாம் போட்டிருக்கிறோம். ரொம்ப ஃப்ளேவர் வேணுங்கிறதுனால நான் போட்டிருக்கிறேன் இப்போ கரம் மசாலா. வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இது வந்து இந்த ஆனியன் டேஸ்ட்டு தான் நிறையா வரணும். இப்போ கவர் பண்ணி வைக்கிறேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குது, ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஹேவ் அ நைஸ் டே.